இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேச போகிறோம். இந்தியாவுக்குள்ள ரயில்வேஸ் எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1853 வருஷம் பாம்பேல இருந்து தானே வரைக்கும் ஒரு 34 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே போடப்பட்ட முதல் ரயில் ட்ராக். இப்படி தான் இந்தியாவுக்குள்ள ரயில்வேஸ் வந்தது. ஆனால் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4th லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, 3வது ரஷ்யா, 4வது இந்தியா இருக்குது. 4th லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு ரயில்வேஸில் இந்தியா. இந்த இந்தியன் ரயில்வேஸ் 17 ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 17 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ளார 68 சப் டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே இயங்குது. இந்த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க முதல்லன்னு கேட்டிங்கன்னா ஆதர்ஷ் ஸ்டேஷன் ஸ்கீம். ஸ்பெல் பண்ணுறேன், ADARSH, ஆதர்ஷ் ஸ்டேஷன் ஸ்கீம் மூலமாக 1253 ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸ் பண்ணணும், இதை அப்கிரேடு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதற்காக ஒரு நிறுவனத்தை செட் பண்ணுறாங்க, இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதை செட் பண்ணி PPP மாடல், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், இந்த மாடல் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை எல்லாத்தையும் மாடர்னாக அப்கிரேடு பண்ணுறாங்க. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ரயில்வேஸில் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த நெட்வொர்க்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ரயில் ரோடு அப்போ போட்டாங்க ட்ராக்கு, இந்த ட்ராக்கில் இத்தனை ட்ரெயின் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இப்போது அந்த 100% லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதாவது புதுசாக ரயில் விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ட்ராக் வந்து அதே ட்ராக் தான் இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 100 ட்ரெயின் போக வேண்டிய ட்ராக்கில் இப்போ 140 ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாகுது, ரிடக்ஷன் இன் ஆவரேஜ் ஸ்பீடு. அதுக்கப்புறம் கூட்ஸ் ஏற்றிட்டு போகிற ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் ஒரே இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. புதிய ரயில்வே நெட்வொர்க் ரோடு போட்டோம்னா இந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. அதே போல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், இதில் என்னென்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே போல் ஒரு ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. இப்படி ரொம்ப டிலே பண்ணுறதுனால ரயில்வே ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாமல் போயிடுது. இன்டர்னல் ஜெனரேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் இஷ்யூஸ் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா ரொம்ப வருஷமாக பேசஞ்சர் ஃபேர் ஏற்றாமலே வச்சுருக்காங்க ரயில்வேஸில். இதனால் அதிகப்படியாக ரிசோர்ஸ் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியல. டிக்கெட் ப்ரைஸ் சேமாகவே இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு. அதே போல் இந்த ஃப்ரைட் ஏற்றிட்டு போகிறாங்க, கூட்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. இதே கூட்ஸ் நம்ம ரோடு வழியாக ஏற்றிட்டு போனால் ரொம்ப சீப்பாக இருக்குது. ரயில்வேஸில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரோடை விட. அதனால் நிறையா பேர் ரோட் டிரான்ஸ்போர்ட்டை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ரயில்வேல சேஃப்டி, குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது, சர்வீஸ் டெலிவரி. இதையெல்லாம் சரி பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, அனில் கக்கோடர் கமிட்டி. ஸ்பெல் பண்ணுறேன், ANILKAKODKAR. இந்த அனில் கக்கோட்கர் கமிட்டி 2011 செட் பண்ணி எதுக்காக இதை செட் பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் க்ளீனாக கிடையாது, ஸ்டேஷன் க்ளீனாக கிடையாது. ட்ரெயின் வந்து கிளம்புறதுலையும் ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனுக்கு வர்றதுலையும் ரொம்ப டிலே இருக்குது. ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக கிடைக்கிறதில்ல, டிக்கெட் புக் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் சரி பார்க்கறதுக்கு அனில் கக்கோட்கர் கமிட்டியை செட் பண்ணுறாங்க. இவர் என்ன பார்க்குறார், இவரோட கமிட்டி என்ன சொல்லுதுன்னா புவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் இந்தியன் ரயில்வேக்கு இருக்குது. 1 புவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன், 2வது இன்அடிக்குவேட் பர்ஃபார்மன்ஸ், 3வது இந்தியன் ரயில்வேஸ்க்கு கொஞ்சமாவது அட்டானமி கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செயல்படுவாங்க. அட்டானமியே கொடுக்காம பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் தான் இதுக்குள்ளே அதிகமாக இருக்குன்றாங்க. இன்னொன்று டெர்மினல் எஃபிஷியன்சி. டெர்மினல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெர்மினல், ரயில்வே டெர்மினல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா டெர்மினேட்டுன்னு அர்த்தம்.
ஒரு ரயில் இதோட டெர்மினேட் ஆகுது, இதை கடந்து, அதாவது இந்த ஸ்டேஷனை கடந்து அந்த ரயில் போகாது. அப்போ ரயில் என்ன பண்ணும்? ஒன்று அங்கேயே நிற்கணும், அப்படி இல்லையா என்ஜினை வந்து பின்னாடி பக்கம் பொருத்தி ரிவர்ஸ் டைரக்ஷனில் திரும்ப வந்த வழியே போகணும். அதுதான் டெர்மினல்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும். இன்னொன்று, லோடிங் அண்ட் அன்லோடிங் டைம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது கூட்ஸ் ட்ரெயினில். இதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் இஷ்யூஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் இதிலே என்னென்னா, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ரயில்வேஸ். ரயில்வேஸில் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை அலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிபேக் டெப்ராய் கமிட்டி, ஸ்பெல் பண்ணுறேன், BIBEK, பிபேக், DEBROY, டெப்ராய். பிபேக் டெப்ராய் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸை அலோ பண்ணுங்க, அவங்க வந்து ரயில்வேக்குள்ளே வரட்டும். அப்போ இவங்க பேசஞ்சர் ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின் ரெண்டுத்துலேயும் அலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபென்ட்ஸை அலோ பண்ணுறாங்க. இதன் மூலமாக 109 வழித்தடங்களில், அதாவது 109 ஆரிஜின் டெஸ்டினேஷன், ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடியுது, 109 பேர் ஆஃப் ரூட்ஸ், 109 வழித்தடங்களில் 151 ட்ரெயின் விடுறதுக்காக ப்ரைவேட் பிளேயர்ஸ் விடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இதன் மூலமாக ரயில்வேக்கு 30,000 கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்று. இன்னொன்று, இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆப்ரேட் பண்ண விடுறதுனால கவர்மெண்ட் பெருசா ப்ரைவேட் பெருசா அப்படின்னு சொல்லி காம்படிஷன் வரும், அதனால சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்ல என்ன பிரச்சனைனா, 5 கோடி பேர் ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறாங்க, ஆவரேஜாக சொல்கிறாங்க, ஆனால் போக முடியல. அப்படி போக முடியாத காரணத்தினால தான் ஸ்லீப்பரில், ரிசர்வில், அப்புறம் ஒரு சில டைமில் ஏசி கோச்சில் கூட யாரும் புக் பண்ணாமே வந்து நிறைய பேர் ஏறிக்கிறாங்க. நம்ம வந்து மக்களை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அரசாங்கம் போதுமான அளவுக்கு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தலைன்றது தான் உண்மை. ஒருவேளை 10 ட்ரெயின் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போகிறவங்க ஏன் இன்னொருத்தவங்க சீட்டில் உட்காந்துட்டு போகிறாங்க? அப்போ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால தான் அந்த மக்கள் வந்து இன்னொருத்தவங்க சீட்டில் உட்காந்துட்டு போகிறது, ரயில்வேக்குள்ளே தேவையில்லாமல் ட்ரெயினுக்குள்ளே சண்டை நடக்கிறதுலாம் நடக்குது. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே நடக்குது. கிட்டத்தட்ட 5 கோடி பேசஞ்சரை வந்து அக்காமடேட் பண்ண முடியலை. அடுத்தது, சர்வீஸை வந்து மாடர்னைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் சர்வீஸை மாடர்னைஸ் பண்ணலை, க்ளீனாக இல்லை, ஃபுட்டு வந்து குவாலிட்டி இல்லை, சேஃப்டியை கவர்மெண்ட்டால் என்ஷூர் பண்ண முடியல, டிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 30 மணி நேரம் கூட டிலே ஆகுது ட்ரெயின். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு இந்த மாடர்ன் டெக்னாலஜி ரோலிங் ஸ்டாக்கை அப்டேட் பண்ணுறாங்க. முதல்ல ரோலிங் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரயில்வேஸில் லோகோமோட்டிவ்னா என்ஜினாக இருக்கட்டும், இல்லை அந்த ரயில் பெட்டியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ட்ராக்கில் ஓடுற எல்லாத்துக்கு பேருமே ரோலிங் ஸ்டாக்குன்னு தான் பேர். இதை மாடர்ன் டெக்னாலஜியாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும், பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரைவேட் பிளேயர்ஸை அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதில் ஒரு பயம் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கே வர்றதுக்கு என்ன பயம் அப்படின்னா, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு வந்து கவர்மெண்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஏன்னா பொதுவாக இருக்கணும் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும். இப்போ கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரே இருந்தாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ட்ரெயினும் ஒரே ட்ராக்கில் வருது, ப்ரைவேட் ட்ரெயினும் ஒரே ட்ராக் வருதுன்னா, அப்போது கவர்மெண்ட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்கன்ற பயம் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு இருக்குது. அப்போ இதை போக்கணும். இன்னொன்று, கிராஸ் சப்சிடைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிராஸ் சப்சிடைஸ் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இது வந்து இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. கிராஸ் சப்சிடைஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசியில் போகிறவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு பொதுவாக இந்த ஸ்லீப்பரில் ஜென்ரலெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களோட ஃபேரை வந்து குறைங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் கிராஸ் சப்சிடைஷன். ஒரு இடத்துல அதிகமாக வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு சப்சிடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தால் இதை வந்து இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து அதிகப்படியான டிக்கெட் இருக்குது.
ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எக்கனாமியில். இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இதை ட்ரெயின்லேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ப்ரைவேட் வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் தான் அவங்களுக்கு வந்து ஒரே வழி. அவங்க ப்ராஃபிட்டை பண்ணுறதுக்காக எல்லா விதமான காஸ்ட்டையும் கட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்ன்றதே சுத்தமாக இருக்காது. கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த 5 வருஷம் தான் ஆட்சியில் இருக்க போகிறேன், நான் ஒரு திட்டம் போட்டால் இந்த 5 வருஷத்துலேயே முடியணும், ஏன்னா அப்போ தான் அதை நான் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்னோட பேரை போட்டு பெரிய கல்லை வந்து நிலைநாட்டிட்டு போவேன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியுமே. ஆனால் ப்ரைவேட் பிளேயர் 20 வருஷம் ஆனாலும் ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த 100 வருஷத்துக்கு ரெவின்யூ வர்ற மாதிரி அவங்க செட் பண்ணுவாங்க. அப்போ லாங் டேர்ம் பிளானிங்க்கு ப்ரைவேட் பிளேயர் தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. யார்? நான் சொல்லலை, பிபேக் டெப்ராய் கமிட்டி சொல்லுது. சரியா? அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக பணத்தை திரட்டி தான் ப்ரைவேட் கம்பெனி ரன் ஆகுது. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குற ப்ரெஷர்னால இவங்க வந்து இன்னும் சூப்பராக ரன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபேரை வந்து ரொம்ப குறைப்பாங்க. இது மக்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டை வந்து இப்போ ரொம்ப லாஸில் இயங்கிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருங்க, அவன் வந்து லாபகரமாக நடத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவன் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை ப்ரைவேட்டில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, கேட்ரிங்கை சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு ட்ரெயின் எப்போ வருது போகுதுன்னு ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, டிலே டைமிங்கை ரொம்ப அடிப்படையிலே ரொம்ப பாதியாக குறைச்சிருவாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஷன் ஃபெசிலிட்டியை அப்கிரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன் சர்வீசஸை வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சீம்லெஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், கோச்சஸை வந்து சூப்பராக மாற்றுவாங்க, எல்லாத்துலேயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ரைவேட்டு கொண்டு வருவாங்க. ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் ஆக்சிடெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது ப்ரைவேட் பிளேயர் வந்து இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக கிளாஸ் கூட நடத்தலாம். யாருக்கு? ரயிலை ஆப்ரேட் பண்ணுற லோக்கோ பைலட்டுக்கு. இல்லை, இப்போ வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் போட்டு ட்ரெயினை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைவேட் பிளேயர் போட்டால் 2 ஆளை போட வாய்ப்பு இருக்குது. எதுக்காக? சேஃப்டி கன்சர்னுக்காக. ஏன்னா இத்தனை கோடி ரூபா அவங்க முதல் போட்டிருக்காங்க, அந்த முதலுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி கன்சர்ன் பண்ணுவாங்க. இன்னொன்று, லெஸ்ஸர் ஆக்சிடெண்ட் அப்படின்னா ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு டெக்னாலஜி அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு ஆள் வர்றாங்க, இல்லை ஒரு விலங்கு வருதுன்னா டக்குன்னு பிரேக்கு ட்ரெயினை ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதே போல் இப்போ வந்து 15% ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து பண்ணாலும் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இதை வந்து ப்ரைவேட் பிளேயர் குறைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குன்னா, ஈஸியாக மோனோபோலி பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டை விட நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ப்ரைவேட் ட்ரெயினை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா பெஸ்ட்டாக இருந்ததுன்னா. இவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் படி செயல்பட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்க ஃபேரை குறைக்கிறாங்க அப்படின்னாலே அது வந்து தனக்கு லாபமாக இருக்கணும்னு சொல்லி தான். அப்போ தன்னுடைய லாபத்துக்காக மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போய்கிட்டே இருக்குது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இப்போது கவர்மெண்ட் ட்ரெயின் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படியே ஸ்பீடாக போயிடும். ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னா ஒரு கிராமத்தில் கூட அந்த ஸ்டாப்பிங்கில் நின்று தான் போகும். பேசஞ்சர் ட்ரெயின் அப்படி நின்று போகும்போது ப்ரைவேட் ட்ரெயின் அப்படி நிற்காது. என்ன காரணம்னா, நாம் அப்படியே ஒரே ஃப்ளோவாக போய்கிட்டே இருந்தால் நமக்கு டீசல் சேவ் ஆகும். ட்ரெயின் வந்து டீசலில் தான் இயங்குது. ஆனால் ஒரு ஸ்டேஷனில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஜினை வந்து 0ல் இருந்து திரும்பவும் அதை நம்ம ஆக்சலரேட் பண்ணும் பொழுது டீசல் வந்து அதிகமாக செலவாகும். ஸோ நம்ம நிற்காமே போகலாம், அங்கே தான் ஆளுங்க ஏறவும் மாட்டாங்க, ஏறினாலும் அதிகமாக ஏற மாட்டாங்கன்னு அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் படி செயல்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கௌண்டபிளாக இருக்காங்களா இல்லையானே நமக்கு தெரியாது ப்ரைவேட் பிளேயர்ஸ். ரயில்வே இண்டஸ்ட்ரி வந்து உடஞ்சி போய்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ யூகேலலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரயிலை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரயிலை ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, ட்ரெயினை கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி எந்த ட்ரெயினை ஹேண்டில் பண்ணுதுன்னு மக்களுக்கே ஒரு குழப்பம். அப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்னு பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக ரயில்வே ரீஸ்ட்ரக்சரிங். ரயில்வேவோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்.
இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த ரயில்வேவை நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். இவங்களை எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்தியன் என்ஜினியரிங் சர்வீசஸ், அதன் பிறகு இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் IRTS, இதன் மூலமாக டெக்னிக்கல் ஸ்டாஃபை இன்ஜினியரிங் சர்வீஸ் மூலமாக எடுக்கிறாங்க, நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபை IRTS மூலமாக எடுக்கிறாங்க. இந்த குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான் ரயில்வேவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சேஞ்ச் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பிபேக் டெப்ராய் கமிட்டி, சாம் பிட்ரோடா கமிட்டி சொல்கிறாங்க. ஏன் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்படி இருக்கிறதுனால இவங்களுடைய கோல்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. எப்படி டெக்னிக்கல் டீம் ஒரு மாதிரி செயல்படுறாங்க, நான் டெக்னிக்கல் டீம் ஒரு மாதிரி செயல்படுறாங்க. இது ஒரு அன்ஹெல்தி காம்படிஷனாக இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட் மத்தியில். எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்கன்னா, IRMS அப்படின்ட்டு ஒரு எக்ஸாமை கொண்டு வரணும். அப்படின்னா இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், யூபிஎஸ்சி கூட கன்சல்ட் பண்ணி ஒரு யூனிஃபைடு சர்வீஸாக உருவாக்கணும் IRMS. இதன் மூலமாக எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கணும். டிபார்ட்மெண்டல் லைன்ஸில் இவங்களை செயல்பட விடக்கூடாது, மாறா ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சராக செயல்பட விடணும். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல் இந்த மாதிரிலாம் செயல்பட விடாமல் ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். ரயில்வேக்கு ஒரு CEO இருக்கணும், ஒரு போர்டா அதுக்கு ஒரு சேர்மேன் இருக்கணும், அவங்களுக்கு கீழே CEOக்கு கீழே 4 மெம்பர்ஸ் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துக்கணும், ஒருத்தர் ஆப்ரேஷன் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கணும், இன்னொருத்தர் ரோலிங் ஸ்டாக்கை பார்த்துக்கணும், இன்னொருத்தர் ஃபினான்ஸை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த CEO, இந்த மெம்பர்ஸ், இவங்களுக்கு கீழே ஒரு போர்டு இருக்கணும். அந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வெவ்வேறு துறைகளில் பெரிய வல்லுநர்களாக இருக்கணும். 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். டாப் லெவல் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இவங்களுக்கு அனுபவம் இருக்கணும் இந்த போர்டு மெம்பர்ஸுக்கு. அப்படி இருந்தால் தான் ரயில்வே போர்டுக்கு கரெக்டான ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி, சேஃப்டி ஸ்ட்ராட்டஜியை இவங்களால செட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்தியன் ரயில்வே மெடிக்கல் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணி இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீஸ்ன்னு மாற்றிருக்காங்க. அதன் பிறகு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ், இது அடுத்த டாபிக். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ். ஃப்ரைட் காரிடர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரோடு இருக்கிற மாதிரி ரயில்வேஸுக்கும் ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. இப்போ ஒரு ரோடுக்கு ஒரு கோல்டன் குவாட்ரிலேட்டர், தங்க நாற்கரண சாலைன்னு சொல்கிறது போல் ரயில்வேஸ்க்கும் ஒரு குவாட்ரிலேட்டரல் லிங்கிங் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை இது கனெக்ட் பண்ணும். டெல்லி, மும்பை, சென்னை, ஹவுரானா கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால், இதை வந்து கனெக்ட் பண்ணும். இப்படி கனெக்ட் பண்ணுறதன் மூலமாக இந்தியாவோட கூட்ஸ் போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு. இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் 55% ஆஃப் த ரெவின்யூ இந்த ரோட்ல இருந்து மட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹவுரா டெல்லி ஈஸ்டர்ன் காரிடரில், வெஸ்டர்ன் காரிடரில் மும்பை டெல்லி, இந்த எல்லா ரோடுமே 150%க்கு மேலே நிரம்பி வழியுது. அதாவது 100 ட்ரெயின் போகிற இடத்துல 150 ட்ரெயினுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதனால் பேசஞ்சர் ட்ரெயின் டிலே ஆகுது, கூட்ஸ் ட்ரெயின் டிலே ஆகுது, நிறைய பிரச்சனை இருக்குது. நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்படி டெவலப் பண்ணும் பொழுது கோல் மூமெண்ட், கோல் நிலக்கரி வந்து எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் ஒரு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், அதாவது புதுசாக ரயில்வே ரோடு போடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு WDFCன்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். இது உத்தரப்பிரதேஷில் இருந்து மும்பை வரைக்கும் போடுறாங்க, 1468 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் உத்தரப்பிரதேஷில் இருந்து மும்பை வரைக்கும். ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் பஞ்சாப்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் 1760 கிலோமீட்டர் போடுறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 ஃப்ரைட் காரிடர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா
ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர் இது கல்கட்டா டு மும்பை. நார்த் சவுத் காரிடர் இது டெல்லி டு சென்னை. ஈஸ்ட் கோஸ்ட் காரிடர் காரக்பூர் டு விஜயவாடா. சதர்ன் காரிடர் சென்னை டு கோவா. இதுதான் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். புதுசாக ரயில்வே ட்ராக் இந்த வழியிலெல்லாம் போடுறாங்க. இதனால் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டும் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே ஒரு பாடியை செட்டப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் DFCCIL. இதன் மூலமாக என்னென்னா வெஸ்டர்ன் அண்டு ஈஸ்டர்ன் ரயில்வே ரூட்ஸில் ஏற்கனவே 150% போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த போக்குவரத்து குறையும். இப்படி குறைவதனால இருக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் சீக்கிரமாக மூவ் ஆகும், கூட்ஸ் ட்ரெயின் இன்னும் சீக்கிரமாக மூவ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும். 150 ட்ரெயின் இருக்கிறதுனால தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது. ரொம்ப கம்மியாயிடுச்சு, நிறையா ரோடு போட்டாங்க, ரயில் டிரான்ஸ்போர்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா ஸ்மாலர் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டே போதும், காஸ்ட்டும் குறையும், லோயர் எனர்ஜி கன்சம்ஷனும் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரோடெல்லாம் என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடே 25 km/h தான். ஆனால் இப்போ போடக்கூடிய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்லாம் 100 km/h ஆவரேஜ் ஸ்பீடாக போட்டுட்ருக்காங்க. இன்னொன்று, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடரை நான் இனிமேல் DFCன்னு மென்ஷன் பண்ணுறேன், சரியா? DFCயில் என்னன்னு கேட்டிங்கன்னா கேரண்டீடு டிரான்சிட் டைம். இந்த டைம்னா இந்த டைமுக்கு கரெக்டாக ட்ரெயின் வந்துடும். அதே போல் இந்த டைம் டேபிள்டு ஃப்ரைட் சர்வீஸ் வந்து இதில் இருக்குது. இதில் என்னென்ன சேலஞ்சஸை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடரில் ப்ரைவேட் லேண்டை நம்ம அக்விசிஷன் பண்ண போகும்பொழுது சில இடம் வந்து இப்போ ரீசெண்ட்லி டெவலப்டு ஏரியாவாக இருக்குது. நம்ம இடத்த மட்டும்தான் கவர்மெண்ட் வேல்யூவுக்கு வாங்க முடியும். ஆனால் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மார்க்கெட் வேல்யூவுக்கு தான் வாங்க முடியும். ட்ரெயின் ரோடு போடுறாங்க அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக் வந்து போட ஒரு வீடு எடுத்தால் போதுமா? ஆயிரக்கணக்கான வீடு எடுக்க வேண்டியதாக வரும். புதுசாக ஒரு கம்யூனிட்டி இப்போ அங்கே டெவலப் ஆகிருக்குன்னா 1000 வீடு எடுக்கிறாங்கன்னா ஒரு வீடு 80 லட்சம், 1 கோடி அப்படின்னா 1000 வீட்டுக்கும் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி தான் கவர்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறதுல மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுது. இதுதான் இவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் என்ன நினச்சாங்க, நாம் வந்து இதை வந்து டீசல் லோக்கோமோட்டிவில் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு ஃபண்டு பண்ணுறதே யார்? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடருக்குன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. ஃபண்டு பண்ணுறது யாருன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி JICA தான் ஃபண்டு பண்ணுறாங்க. அவங்க டீசல் இன்ஜினுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து இங்கே முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் தான் வேணும், எலக்ட்ரிக் இருந்தால் தான் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கம்மியாகும்னு சொல்லி எலக்ட்ரிக் போடணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க வெஸ்டர்ன் அந்த WDFC அதாவது வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் உத்தரப்பிரதேஷ்லேருந்து மும்பை வரைக்கும் எப்படி போட்டிருக்காங்கன்னா டபுள் ஸ்டாக்கு போட்டிருக்காங்க. டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னர், இது டபுள் ஸ்டாக்கு. சிங்கிள் ஸ்டாக்கு வந்து என்னென்னா ஒரு ட்ரெயின் இருக்கும், பெட்டியை மறந்துடுங்க, என்ஜின் இருக்குது, பெட்டி இல்லாமல் சேஸ் மட்டும் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னரை மட்டும் வச்சா சிங்கிள் ஸ்டாக்கு, கண்டெய்னருக்கு மேலே இன்னொரு கண்டெய்னரை வச்சா அதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாக்கு. இப்போது வெஸ்ட் சைடில் போடுறதுல டபுள் ஸ்டாக்கு போடுறாங்க, ஈஸ்ட் சைடு போடுறதுல சிங்கிள் ஸ்டாக்கு போடுறாங்க. இதனால் என்ன பிரச்சனைன்னா, இப்போ வெஸ்ட் சைடு போகிறத ஈஸியாக நம்ம ஈஸ்ட் சைடுக்கு மாற்றுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. வெஸ்ட் சைடுக்கு ஒரு டெக்னாலஜி, ஈஸ்ட் சைடுக்கு ஒரு டெக்னாலஜின்னா ஈஸ்ட் சைடு ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் வெஸ்ட்டுக்கு போக முடியாது, வெஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் ஈஸ்ட்டுக்கு வர முடியாது. இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்கும். அப்படியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ட்ரெயினை நிறுத்தி அதுக்கு வந்து ஒரு 1 டே செலவு பண்ணணும். அப்போ எத்தனை ட்ரெயினுக்கு எத்தனை நாள் செலவு பண்ணுறது, அதுக்கு எத்தனை ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ செலவாகும், அதுக்கு எத்தனை பேரை எம்ப்ளாய் பண்ணுறது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை என்னென்னா, இந்த ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸ் பார்ட்னர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியன் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி யாராவது இதை வந்து நான் எடுத்து செய்கிறேன்னு சொன்னால் இவங்க ஜாப்பனீஸ் பார்ட்னரை ப்ரிஃபர் பண்ணுறதுனால போதுமான அளவுக்கு
யாரும் இந்த டெண்டரை எடுக்கிறதே இல்லை. ஏன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இந்தியன் கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து முதல் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் கம்பெனி ஒரு எல்என்டியோ ஒரு டாட்டாவோ எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக ஜாப்பனீஸ் கம்பெனி யாராவது வந்தால் அவங்களுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால ஏலம் கொடுக்கறதே தள்ளி தள்ளி போகுது. இது ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங் இந்த டிஎஃப்சியை ப்ராப்பராக இந்தியாவில் நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்னென்னா டெக்னாலஜி வந்து வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜியில் இதை அமைக்க போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு ரயில் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு அதிகமாக வரும். இன்னொன்று, இது கேரண்டீடு டிரான்சிட் டைம் அப்படி இருக்கிறதுனால பெரிஷபிள் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு அக்ரிகல்ச்சர் கூட்ஸை கூட டக்குன்னு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது கஸ்டமர் ஓரியன்டாக செயல்பட போகுது. இப்போது கஸ்டமர் ஓரியன்டேஷனாக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு பாலிசி இருக்கும். அந்த பாலிசியை தாண்டி அந்த கம்பெனி செயல்படாது. ஆனால் கஸ்டமர் ஓரியன்டேஷன் அப்படின்னா, கஸ்டமருக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பாலிசியையும் கம்பெனியோட ஓன் பாலிசியையும் தாண்டி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் கஸ்டமர் ஓரியன்டேஷன். இப்போ இந்த டிஎஃப்சி வந்து கஸ்டமர் ஓரியன்டேஷன் படி செயல்பட போகுது. டீசல் எல்லாத்தையும் மாற்றிட்டு எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவை கொண்டு வர போகிறாங்க. லோகோமோட்டிவ்ன்றது ட்ரெயினோட என்ஜின். இப்படி இருக்கிறதுனால இந்த டிஎஃப்சி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 2017 அடுத்த டாபிக் வந்துட்டோம். ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 2017 வைக்கிறாங்க. எதுக்கு? கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுக்கறதுக்காக ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நியூ டெக்னாலஜியை ரயில்வேஸ்குள்ளே எடுத்துக்கணும். டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் இருக்குது அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டான முறையில் அதை செயல்பட வைக்கணும். இப்போது அலோகேஷனை வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணணும். யாரெல்லாம் இங்கே ப்ரைவேட் பிளேயர்ஸ் கவர்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மத்தியில் காம்படிஷனை, ஹெல்த்தி காம்படிஷனை ப்ரமோட் பண்ணணும். கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்த்துக்கணும். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை மக்களுக்கு கொடுக்கணும் ரயிலில் வர்றவங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எடுத்து சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஏப்ரல் 2017 வந்திருக்கு. அதன் பிறகு வந்தே பாரத் போன்ற ட்ரெயின் எல்லாம் எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னா, ஸ்பீடுக்காகவும் 800 கிலோமீட்டருக்குள்ளே, அதாவது ட்ரெயின் 800 கிலோமீட்டர் போகாது, 800 கிலோமீட்டருக்குள்ளார அது ரன் ஆகும். அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த மாதிரி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மதுரை டு சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர் டு பெங்களூர் வரைக்கும் அப்படி வந்து ரன் ஆகும். ஸ்பீடாக இருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். ரயில்வேவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக என்னென்ன ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ட்ராக் ரினிவல் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது. எந்தெந்த ட்ராக்கெல்லாம் சரியில்லையோ அதை மாற்றணும். ட்ராக் ரினிவல் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது. ட்ராக்கில் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி 4.1 கிலோமீட்டர் தான், அதாவது ஒரு ரயில் ட்ராக் போடுறாங்கன்னா 4.1 கிலோமீட்டர் தான் ஒரு டேவோட ஆவரேஜ். ஆனால் இப்போது 1 டேக்கு 7 கிலோமீட்டருக்கு மேலே ரயில் ரோடு கண்ட்ரி முழுக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எல்ஹெச்பி கோச்சஸை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீசல் லோகோமோட்டிவ்க்கு பதிலாக இப்போ எலக்ட்ரிக் லோகோமோட்டிவாக எல்லாம் மாறிக்கிட்டு வருது. நியூ டெக்னாலஜி ட்ரெயினில் கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. எல்ஹெச்பி கோச்சஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஹெச்பி கோச்சஸில் சீக்கிரமாக ஏற முடியாது. அது வந்து ஆன்டி கிளைம்பிங். மேலே ஏறி டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஜெயம் ரவி படத்தில், வண்டி 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 ரயிலு வண்டி அந்த பாட்டில். அந்த மாதிரிலாம் டக்குன்னு ட்ரெயின் மேலே ஏற முடியாது. அதே போல் இந்த ட்ரெயின் வந்து நியூ டெக்னாலஜியின் படி செயல்படுது. பிரேக்கிங் சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் எல்ஹெச்பி கோச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, அன்மேன்டு லெவல் கிராசிங் இருக்குது அப்படின்னா அது எலிமினேட் பண்ணுறாங்க. அதாவது ஆளே இல்லாத ரயில்வே கேட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆளை வந்து வேலைக்கு அமைக்கிறாங்க. ரயில் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால
ராஷ்ட்ரிய ரயில் சன்ரக்ஷா கோஷ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி 1,00,000 கோடி சேஃப்டிக்காக, ரயில்வே சேஃப்டிக்காக செலவு பண்ணுறாங்க. சிக்னலிங் டெக்னாலஜியில் ஒரு புது முயற்சியாக யூரோப்பியன் ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் ETCS லெவல் 2 கொண்டு வர்றாங்க. இதனால் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ், எஸ்கலேட்டர், ஸ்டேஷனில் லிஃப்ட்டு, ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ட்ரெயினில் இருக்கிற வேக்கன்சியை விட சேஃப்டி ரிலேட்டட் வேக்கன்சிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டு டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளோன் ட்ரெயின் ஸ்கீம். இப்போது நான் ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குகிறேன். என்னோட ட்ரெயின் நம்பர் 27654. நான் ஸ்லீப்பரில் புக் பண்ணுறேன். ஆனால் ஏற்கனவே ஸ்லீப்பரில் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கார், அவரும் புக் பண்ணியிருக்காரு. அப்படி கன்ஜஸ்டடாக இருக்குது. அப்போ அதுக்கு ரயில்வே என்ன பண்ணுறாங்க, RACலாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரே சீட்டை 2 பேர் ஷேர் பண்ணுங்கலாம். அதுக்கு பதிலாக க்ளோன் ட்ரெயின் ஸ்கீம் விடலாம். ஒரு ட்ரெயின் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடும், அடுத்த ட்ரெயின் அதே நம்பரை விட அதே நம்பர் போல் இன்னொரு ட்ரெயின் பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழித்து வரும். இதுதான் க்ளோன் ட்ரெயின் ஸ்கீமை விடுறது. இன்னொன்று, கவர்மெண்ட் 7 புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸுக்கு PPP இன்வெஸ்ட்மெண்ட்டை வெல்கம் பண்ணுறாங்க. 7 புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஒரு ஸ்பெஷல் செல்லை கிரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல். எதுக்காகன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDIயை அதிகமாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்லுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஆல்ஸ்டோம் மூலமாக 800 எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா கூட்ஸ் ட்ரெயினுக்காக. அதே போல் மெயின்டெனன்ஸும் அவங்களே ஒரு சில வருஷத்துக்கு பார்த்துக்கிற மாதிரி. ATVM ஃபாஸ்ட் டிக்கெட்டிங் மெஷினை 42 சப் அர்பன் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. ஒன் டச் பண்ணாலே போதும், ஃபாஸ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் இது. அதே போல் நேஷ்னல் ரயில் பிளான் அப்படின்னா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கை கூட கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வே எஹெட். இந்த வே எஹெட் அப்படின்னா என்னென்னா 3 விஷயம் முதல்ல சொல்கிறாங்க. நவ் அர்ஜன், நவ் மனக், நவ் சன்ரச்சனா. நவ் அர்ஜன் ARJAN அப்படின்னா என்னென்னா நியூ ரெவின்யூ, சோர்சஸ் ஆஃப் ரெவின்யூவை நாம் நியூவாக தேட ஆரம்பிக்கணும். அடுத்த நவ் மனக் MANAK அப்படின்றது என்ன அப்படின்னா நியூ நாம்ஸை நம்ம ரயில்வேஸ்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து நியூ சன்ரச்சனா SANRACHANA. நவ் சன்ரச்சனா அப்படின்னா நியூ ஸ்ட்ரக்சர்ஸை ரயில்வேக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். புதுசாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும்னு நினைக்காம இப்போ ஒரு 10 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, அந்த ரயில்வே ப்ராஜெக்டை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த ரயில்வே ப்ராஜெக்டை கரெக்ட் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணாலே அதன் மூலமாக நம்ம நிறைய பணம் சேவ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய ப்ராஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அடிபட்டு போகும். இப்படி அடிபட்டு போகிறதுனால ஒரு வருஷத்தில் முடியக்கூடிய ப்ராஜெக்ட் 3 வருஷம் வரைக்கும் போச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக போகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஈஸ் ஆர்கனைசேஷனல் ரிஜிடிட்டி த்ரூ ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வே எஹெட். என்னென்னா ப்ரைவேட்டு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் டெர்மினல், இந்த லோக்கோமோட்டிவோட ஓனர்ஷிப், ரோலிங் ஸ்டாக் ப்ரைவேட்டை ஹேண்டில் பண்ண விடணும். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டான முறையில் இவங்களை ஹேண்டில் பண்ண விட்டாலே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரயில்வேல பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதனால் சேஃப்டி கன்சர்ன் ஏதாவது வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் கண்ட்ரோல் இல்லைன்னா ரெகுலேட்டரி கண்ட்ரோல் ப்ரைவேட் கிட்டேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப் அர்பன் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டை செப்பரேட் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதை மேஜர் அர்பன் ஏரியாஸில் இதை கொண்டு அதை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்பட விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்.
அதே போல் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட், இதிலிருந்து வரக்கூடிய ரெவின்யூவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணணும். நான் ரயில்வே ரெவின்யூவை அதிகப்படுத்தணும். இப்போது ரயில்வே ரெவின்யூன்னா என்ன, நான் ரயில்வே ரெவின்யூன்னா என்னன்னா, டிக்கெட் வாங்குறது, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரயில்வே இன்கம். நான் ரயில்வே இன்கம், நான் ரயில்வே ரெவின்யூன்னா ரயில்வேவோட இடத்த நம்ம லீஸுக்கு விடுறது, பிளாட்ஃபார்மில் ஒரு கடை அமைச்சு அதை ப்ரைவேட்டுக்கு வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் நான் ரயில்வே ரெவின்யூ. இதை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் ரெவின்யூவை அதிகப்படுத்தணும், அதுதான் நான் ரயில்வே ரெவின்யூ. ப்ரைவேட் பிளேயர்ஸை ஸ்டேஷன் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாம் ப்ரைவேட் கிட்ட கொடுக்கலாம், அலோவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மிஷின் 100 மூலமாக 100 ஃப்ரைட் டெர்மினல்ஸை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. என்ஜின் ஆன்லோடு சிஸ்டம் மூலமாக எண்ட் டு எண்டு ஹேண்ட்லிங் மெத்தடை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாம். ப்ராப்பர் டெர்மினல் லே அவுட் மேனேஜ்மெண்ட்டை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாம். அதே போல் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷனல் ப்ராக்டிஸுக்கு நம்ம ப்ரைவேட் கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்கு அரசாங்கம்னு ஒன்று எதுக்கு முதல்ல? இப்போது நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் ப்ரைவேட்டு கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இது எல்லாமே ப்ரைவேட்டு கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனால் எல்லா விதமான கிளியரன்ஸும் அவங்களுக்கு அதிலே கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு வசதி பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் சொன்னது போல் நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டின்னு ஒன்று இருக்குது, NTPDC. அதோட சேர்மேன் ராகேஷ் மோகன். இப்போது இந்த கமிட்டி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் ரயில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நியூ ரயில்வே ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை ஒன்று செட்டப் பண்ணணும். அவங்க தான் ஓவரால் ரயில்வேக்கு ஒரு ரெகுலேட்டரியாக செயல்படணும், ஃபேர் செட் பண்ணணும். ரயில்வேவை ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி போல் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இந்தியன் ரயில்வே கார்ப்பரேஷனுக்கு ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேஷனாக இதை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பிஸ்கட்டு, இதெல்லாம் ஜூஸு, இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட எல்லாம் நம்ம டைப் வச்சுக்கிட்டு அவங்களோட கூட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட். நம்ம போடக்கூடிய ரயில்வே ரோடு இந்த லைன்ஸில் இருக்கணும், அதாவது மல்டி மாடல் கனெக்டில் இருக்கணும். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், போர்ட்டு, சீபோர்ட்டு, ஏர்போர்ட்டுக்கு நியர்பையாக வர்ற மாதிரி ரயில்வே ரோடை அமைக்கணும். லாஜிஸ்டிக் பார்க்ஸ் என்னென்ன, மும்பை, பெங்களூர், டெல்லி, இது போன்ற இடத்துக்கெல்லாம் ரயில்வே நெட்வொர்க்கை இன்னும் சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணணும். நேஷ்னல் போர்டு ஃபார் ரயில் சேஃப்டிக்காக மட்டும் நேஷ்னல் போர்ட் ஃபார் ரயில் சேஃப்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரயில்வே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். 6 டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ், அதாவது கூட்ஸ்க்காக மட்டுமே இதை டெடிகேட் பண்ணப்பட்டது இந்த ஃப்ரைட் காரிடர்ஸ். இதை சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். இந்தியன் ரயில்வேஸ் விரைவாக ஒரு எடுத்த வேலையை செஞ்சு முடித்தாலே அவங்க அதிகப்படியான பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தான் இவங்களோட ரெக்கமெண்டேஷன். இது இல்லாமல் நேஷ்னல் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு நிகராக இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்டையும் டெலிவரி பண்ணுறக்கூடிய ஒர்க்கை இவங்ககிட்ட கொடுக்கலாம். இதுதான் இந்த கமிட்டி, ராகேஷ் மோகன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். NTPDC, நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டி. அடுத்து பிபேக் டெப்ராய் கமிட்டி. இந்த பிபேக் டெப்ராய் கமிட்டி இவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட். மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாம் பணத்தை எப்படி திரட்டுறது, ரயில்வே மினிஸ்ட்ரி அண்ட் ரயில்வே போர்டை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான், இதுதான் இவங்க ரிப்போர்ட்டோட தீம். பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது, எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது ரயில்வேவை, இதுதான் இவங்களுடைய தீமாக இருக்குது. இதுக்காக இவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்சிஷன் டு கமர்ஷியல் அக்கௌண்டிங். இப்போது இந்தியன் ரயில்வேஸ்
இவங்களுடைய அக்கௌண்டிங்ஸ் மெத்தடை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்ட்ரீம் லைன் ரெக்ரூட்மெண்ட், மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு ரயில்வேல நிறைய பேர் எடுக்கிறாங்க, பல டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரீம் லைன் பண்ணுங்க. டெக்னிக்கல் ஜாபுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, நான் டெக்னிக்கல் ஜாபுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, நான் டெக்னிக்கல் ஜாப்லே ஹையர் போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, லோயர் போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க. டெக்னிக்கல் போஸ்ட்னா ரயில்வே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வைங்க, சிக்னலிங்க்கு ஒரு எக்ஸாம் வைங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எடுக்கும் பொழுது ரயில்வே சர்வீசஸ் வந்து டெவலப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே போல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் RRAI. இது எதுக்காக? ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் ரயில்வே ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் RRAI. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ரெகுலேட்டரி பாடி. எதுக்குன்னா ரயில்வே போர்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட் வந்து வர்றாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கன்னு இவங்களும் அதான் சொல்கிறாங்க. இந்தியன் ரயில்வே மேனுஃபேக்சரிங் கம்பெனியை செட் பண்ணி நம்ம அதிகப்படியான மேனுஃபேக்சர் பண்ணணும் ரயில்வே கோச்சஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக செபி, RBI, IDFC இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்க வழி தேடணும். சோசியல் காஸ்ட் அண்ட் ஜேவிஸ் டு பியர் தெம். என்னென்னா நியூ சப்அர்பன் ரயில்வே லைன்ஸை வந்து நம்ம நிறைய செட் பண்ணணும். ஜோன்ஸ், டிவிஷன்ஸ் இதை எல்லாமே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கிட்ட பேசி நம்ம புதுசாக ரயில் ரோடு அமைக்கும் பொழுது அது ஸ்டேட்டுக்கும் எக்கனாமிக் க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இவங்கக்கிட்டேயும் ஸ்டேட்கிட்டையும் நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஒவ்வொரு ரயில்வே போர்டு செப்பரேட் ரயில்வே பட்ஜெட் ஷுட் பி ஃபேஸ்ட் அவுட் ப்ராக்ரெசிவ்லி அண்ட் மெர்ஜ்டு வித் த ஜென்ரல் பட்ஜெட். இதை நடந்துருச்சு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ரயில்வேக்கு தனி பட்ஜெட், கவர்மெண்ட்டுக்கு தனி ஜென்ரல் பட்ஜெட்டாக இருந்தது. இதை எல்லாத்தையும் மாற்றி ஒரே பட்ஜெட்டாக பண்ணணுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இது ஒரே பட்ஜெட்டாக பண்ணிட்டாங்க. இதோட ரயில்வேஸ் முடிஞ்சது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட்டர்வேஸ்.